கிருஷ்ணகிரியில 13 வயசு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா போலீஸ் கைது பண்ணாங்கல்ல ஒரு போலி என்சிசி ட்ரெயினர் சிவராமனை. அவன் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. இவெல்லாம் செத்தே போயிருக்க கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தப்பிச்சுட்டானோ பெரிய பெரிய தண்டனைகள்ல இருந்து அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு கொடூரங்களை பண்ணியிருக்கான். இவன் இருந்திருந்தான் அப்படின்னா இவனுடைய வாழ்நாள் முழுக்க ஜெயில தான் போயிருக்கும். ஸோ இவனை மாதிரி ஆளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் மற்றவங்களுக்கு இதை மாதிரி தப்ப பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருக்கோம். ஆனால் தப்பிச்சு போயிட்டானோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவ்வளவு கொடூரங்கள் பண்ணியிருக்கான். இவன் இந்த 13 வயசு சிறுமி விஷயத்துல என்ன பண்ணியிருந்தான் அப்படிங்கிற விஷயத்த நான் ஆல்ரெடி வீடியோவா போட்டிருந்தேன். இன்னும் சில விஷயங்கள் இவன் மேல வழக்குகள் பதிவாயிருக்கு. இந்த 13 வயசு சிறுமி அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் அவன் வேலை செய்யற ஸ்கூல்ல ஒரு என்சிசி கேம்ப் நடத்துறான். இவன் என்சிசி ட்ரெயினர் கிடையாது, போலி தான். அதுவே அந்த கேம்பே போலி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த கேம்ப்ல ஒரு 13 வயசு சிறுமிக்கு இதை மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்து அந்த சிறுமி போயிட்டு வீட்டில் சொல்லி இந்த விஷயம் வெளியில தெரிய வருது. அது சம்பந்தமா ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ அந்த வழக்குல இவன் சிவராமனை கைது பண்ணி விசாரிக்கிறப்போ இன்னும் நிறைய பெரிய பெரிய தகவல்கள் வெளியாச்சு. என்ன அப்படின்னா அதே கேம்ப்ல அந்த 5 நாள் கேம்ப் நடந்தது. அதே கேம்ப்ல 13 சிறுமிகளுக்கு இதை மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயமும் வெளியே தெரிய வந்தது. அதே மாதிரி அந்த 13 வயசு சிறுமி அந்த சம்பவம் நடந்ததுல அதை அந்த பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து மறைச்சாங்க, வெளியில தெரியாம பார்த்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அது சம்பந்தமாகவும் 11 பேர் அந்த ஸ்கூல்ல இருக்க 11 டீச்சர்ஸ், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே போக்சோவில் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் அப்படி இருக்கு. இவன்ட்டு இந்த விசாரணை நடத்துறப்போ அதே கேம்ப்ல இன்னும் 13 மாணவிகள் இவனால பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது இல்லாம அதே ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்கல்ல நிறைய பெண்கள். ஸோ அவங்களுக்கும் இவன் இதை மாதிரி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது இந்த சிவராமனை விசாரிக்கிறப்ப தான் 19ஆம் தேதி தான் இவனை போலீஸ் கைது பண்ணாங்க. இந்த விசாரணையில தான் ஒண்ணா தெரிய வந்தது. இவனால அந்த பள்ளியை விட்டு இங்க இருந்தா இந்த ஆள் இவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை விட்டு இந்த ஸ்கூலே வேணான்னு சொல்லிட்டு வெளியில போன மாணவிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் இவனுடைய விசாரணையில தெரிய வந்தது. அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் இவனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேஸ் கொடுக்க வந்தாங்க. அதுல ஒரு குடும்பம் என்னன்னா இவன் அந்த குடும்பத்துக்கிட்ட அவன் ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு 36 லட்சம் வரைக்கும் பணத்தை ஏமாத்திருக்கான். இவன் வாழ்க்கை ஃபுல்லா இதே தான் வேலையா வச்சிருந்தானோ என்னமோ தெரியல, எல்லாரையும் ஏமாத்துறது அப்படிங்கிறத. ஸோ ஒரு குடும்பத்துக்கிட்ட 36 லட்சம் பணம் ஏமாத்திருக்கான். அப்புறம் இன்னொரு ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி என்சிசி கேம்ப் அப்படிங்கிறத நடத்தியிருக்கான். அங்கேயும் இதே வேலையை செஞ்சிருக்காங்க. அந்த பள்ளியில பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியோட அப்பா அம்மா திரும்ப இவன் இந்த கேஸ்லாம் இஷ்யூ ஆகி வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, இதை மாதிரி என்னுடைய பெண் பிள்ளையும் இவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க ஸ்கூல்லையும் இவன் இதை மாதிரி என்சிசி கேம்ப் நடத்தினா அப்போ இதை மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓப்பனா பேசினதுக்கு அப்புறம் அதுலயும் இவன் மேல போக்சோ கேஸ் அப்படிங்கிறது பதியப்பட்டது. இவன் மேலேயே 2 போக்சோ இருக்கு. இது இல்லாம அட்வொகேட்னு சொல்லி ஏமாத்திருக்கான். இவ்வளவு வழக்கு இருக்கு. இதை தாண்டி 13 சிறுமிகளை தாண்டி ஒருத்தவன் இதை மாதிரி விஷயம் செஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, என்ன தண்டனை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மோசமான உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனையே இவனுக்கு கொடுக்கலாம். ஆனா அவன் இப்போ தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்கான். எப்படி போலீஸ் கஸ்டடிக்குள்ள இருக்கிறப்போ தற்கொலை பண்ணான் அப்படின்னா இவனை 19ஆம் தேதி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கைது பண்ணாங்க. பட் கைது பண்ணி வந்த உடனே இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் 18ஆம் தேதி எலி பேஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்ல சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் அவனை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சேலம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு காலையில வரைக்கும் நடந்துட்டு இருந்தது. பொழைச்சிருந்தான்னா இன்னும் அவனுக்கு கொடூரமான தண்டனைகள் கிடைச்சிருக்குமோ, இந்த தற்கொலை பண்ணிட்டு தப்பிச்சுட்டானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதை மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இதை மாதிரி குற்றங்களை குறைக்கும். ஆனா இவன் தற்கொலை பண்ண விஷயம் அப்படிங்கிறது தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை தான் எனக்கு கொடுக்குது. இதை மாதிரி சொசைட்டில நடக்கிற இன்னும் நிறைய அவலங்களை, பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வியூஸை பார்க்குறப்போ சரி நம்மளுடைய வீடியோஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் நிறைய கண்டென்ட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.